Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஓரியோ கேரமல் புட்டிங் தாங்க வீட்ல செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா குயிக்கா வீட்லயே பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஓரியோ பிஸ்கட் நான் எடுத்துக்கிறேன். 9 ஓரியோ பிஸ்கட் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. என் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்தமாதிரி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1/4 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் 150 கிராம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. க்ரீம் சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சாலே நல்லா மெல்ட் ஆகிடும் க்ரீம் சீஸு. இப்போ நம்ம பவுலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகணும். நம்மளுக்கு கையில் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் பிளெண்டர் எடுத்துக்கிறேன். பிளெண்டரில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பிளெண்ட் பண்ணால் நல்லா சூப்பராக க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். ஓகே, இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு க்ரீம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிஸ்கெட் மிக்ஸு, அதை வந்துட்டு ஒரு லேயர் போட்டுக்கோங்க கிளாஸில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீம் லேயர் போட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த க்ரீம் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. 3வது லேயர் வந்து கேரமல் சாஸ். கேரமல் சாஸ் வந்து உங்களுக்கு கடையிலேயே கிடைக்குது, அது வாங்கிக்கோங்க. இது கேரமல் சாஸ். இப்போ ஒரு லேயர் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு மேலே க்ரீம் லேயர் போட்டுட்டு திருப்பி ஒரு லேயர் போட்டுட்டு மேலே வந்து பாதாம் கட் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்தா நம்மளோட சூப்பரான ஓரியோ கேரமல் புட்டிங் ரெடி. செம்ம சூப்பரான ஓரியோ கேரமல் புட்டிங் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிட்டோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.